அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பொண்ணுக்கள் ஒன்னாக அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. மருதாங்கரனே நல்லா இருக்கீங்களா? ஏன் நெல் எடுத்துட்டீங்களான்னு கேட்கலங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன் ஊசி போடவா? ஆரம்பமே இப்பவே ஊசி போடக்கூடாது. நல்லா இருக்கீங்க?
அப்புறம் ஆளுநருக்காரனே நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தாளக்காரனே நீங்க எல்லாம் இருக்கீங்களா? 4 பேர் நல்ல சௌக்கியமா இருக்கீங்க. அப்புறம் மைக் செட்டுக்காரர் எங்க காணோம்? இருக்காரா? அவர் என்ன கையில இன்னொரு வரைக்கும் பொறுமையா உட்காந்துதாம இருந்தாரு. நீ வருவேன்னு நீ வர லேட் ஆகும். அவர் கோபத்துல எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாருமா. இல்ல இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்காரு. நான் வரல என்னோட தூக்கிட்டு அங்கிட்டு போய் பண்ணதா? ஆமா, புறத்தையும் தூக்கிட்டு அங்கிட்டு போய் உட்காந்துட்டாரு. அப்படி சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காரு. அவங்க குடும்பத்தோட சௌக்கியமா இருக்காருமா. பிள்ளைலாம் வச்சிருக்காங்க, அதனால நல்லா இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இல்ல இல்ல, அங்கிட்ட போய் உட்காந்துருக்கீங்க. ஏன் முன்னாடி இந்த இடம் யாரும் பட்டா போடலையாண்ணா? இந்த கலர் கிளியர் என்னமோ இது அடிக்குதாமா, கிளார் அடிக்குதாமா. நீங்க வெளிய வர்ற என் கலர் இப்ப கிளார் அடிக்காது, காலையில பவுடர் அடிச்சாதான் அடிக்கும். அம்மாவாசை கூட தோத்து போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். அதாமா, அது கூட தோத்து போயிடும். தோத்துரும். நீங்க என்னடா பேசாம இருக்கீங்க? எல்லாம் முக்காடு போட்டு நல்லா இருக்கீங்களா? எது கவலைப்படாத. நல்லா இருக்கீங்களா? சொல்லு சொல்லு. ஆமா ஆமா. என்ன பிரச்சனை? அவங்க என்ன நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன் தெரியுமா ஒண்ணும் சொல்லாம உட்காந்துருக்காங்க? ஏன்? தலையில இருக்க முக்காடை எடுத்தா காக்கா சிலந்தி வெளியே தெரிஞ்சு போயிடும். காக்கா சிலந்தி? காக்கா சிலந்தி? ஆமா. அது எப்படி இருக்கும்? ஓய், ஒரு தடவை அவங்களோட சேர்ந்து உட்காந்து பாரு, தெரியும். எனக்கு வேணாம், குளிருமா? அப்படியா? சரி, நல்லா இருக்கீங்க. அவரை வீடியோ எடுக்கிறான்னு நீங்க 4 பேர் நல்லா இருக்கீங்களா? 4 பேர் அந்த கேமரா. இன்னைக்கு தாமா ஒரு வண்டிக்கு 4 வீலு தேவைப்படுங்கிறது கணக்கா உட்காந்து இருக்குது. வண்டியே வரல, வண்டிக்கு 4 வீலு வர்ற மாதிரி வந்துருக்காங்க. சரி, அதனால உங்களுக்கு நன்றி. அதனால வந்தமா ஆத்துல போட்டோமா, நம்ம வேலையை பார்த்தோமா. காலையில இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். ஆமா, வாங்கினா ஓடிடலாம். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனே. எல்லாம் இருக்கா? என்ன ஒரு மாதிரி சொல்றீங்களே? இங்க இல்லம்மா, ஆளுதான் இங்க இருக்காரு. உசுறு பூரா வெளியே ஆவியா சுத்தி. ஏன்னு நான் சொல்லட்டுமா? பேரம்பித்தில இருக்கிறாங்க, அந்த நினைப்புல சுத்திருச்சுங்க. ஆமா, நீங்க வேற எதுவும் அதனால மாத்திடுமா? ஆளை மட்டும் மாத்து. எந்த ஆளை? அத சொல்லலங்க, பாட்டை மாத்தமா. நீங்க எந்த ஆளை மாத்த சொல்றீங்க? பாட்டுல மாத்துறீங்கறியா? இப்ப வர்ற சரக்கு ஒண்ணு கூட சரியில்லைம்மா. அவர் புத்திய மாத்த முடியுதா? அத சொல்லுங்க. ஒரு
இப்பதான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்க இதே மாதிரி எப்பவுமே நல்லா இருக்கு காய் சூட அதெல்லாம் பாட்டு பாத்துறோமா ஏ ஆத்தா ஆத்தரமா பையா போன நல்லா இருக்குமா நல்லா இருக்காது 4 பேர் எதுக்கு இருக்கீங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் 4 பேர் எதுக்கு இருக்கீங்க எதுக்கு இருக்கிறவங்க எதுக்கு இருக்கீங்க அது தெரிஞ்சா விளக்கம் ஒரே 4 பேர் இருக்கீங்க 4 பேருக்கு வரட்டா சரி அதனால எனக்கு 100 ஆள் போட்டுருக்காங்க உனக்கு ஒரு வேலை ஊதியாச்சு சாக்கல உள்ள விடு ஒரு ஆளை கூட்டுமா எதுல குனிஞ்சுக்க நாயர் குனிஞ்சுக்க நாயர் குனிஞ்சுக்க நாயர் ஏன் மேல ஏற சொல்லல ஏன் மேல ஏற சொல்லல ஏன் மேல ஏற சொல்லல நீங்க தானே யார் 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 நீங்க அதுல சொல்லல ஓல்டன் யார் 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 எதுல ஏறுறது எதுல ஏறுறது ஐயா நீ வேலை ஒழுங்கா பார்க்க முடியாது ஏறு ஏறு எதுல ஏறுறது பஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் பஸ்லயா ஆமா பொம்பளை எல்லாம் முன்னாடி ஏறணும் ஆம்பளை எல்லாம் பின்னாடி ஏறணும் ஏன் அவங்களும் பின்னாடி ஏறினா ஓத தள்ளிக்குமா எது அதான் சொல்லலங்க பஸ்ல பொம்பளை எல்லாம் முன்னாடி ஏறணும் ஆம்பளை எல்லாம் பின்னாடி ஏறணும் ஏன் அப்படி ஆமா ஓல்டன் யார் 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 ஒடியா 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 பஸ் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு தம்பி ஒடியாப்பா ஒடியாப்பா அவரு தூக்கம் வருதுன்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போறதுக்கு வர்றாங்க அவங்கள வேற நீ கூட்டு இருக்கிற ஆமா இது இல்ல இப்படி பேர் இருக்கும்போது ஆறு மாப்பிள்ள கட்டாத்துல வாயா மத உனக்கு காத்த வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு நீ வந்து இது பண்ணிட்டு ஏரியா மத ஏ ஓல்டன் யார் 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 என்னப்பா நீ வேற இது பண்ணிக்கிட்டு ஏய் நீ லக்கேஜ் வாங்குனியா லக்கேஜ் வாங்குனியா தூரம் எங்களை கேக்குறிய ஓ லக்கேஜுக்கு முதல் லக்கேஜ் வாங்குனியா எனக்கு லக்கேஜ் ஏய் எதையா சொல்லிட்டு பஸ்ல நீ ஏறி பிடிச்சா ராமு பொண்டாட்டி போகுது கூப்பிட்டு வண்டியில ஏத்து நீ போயிட்டு வா ஓல்டன் யார் 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 ஏ நீ வந்து லக்கேஜ் வாங்குனியா லக்கேஜ் வாங்குனியா இப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க கவர்மெண்ட்லயே அடையாள அட்டை வாங்கிட்டோம் ஈரோட்ல 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஈரோட்லயும் ஒரு போராட்டம் ஒரு
ஒருத்தர் நல்ல மனுஷன் கலெக்டர் ஆபீஸுக்கே போயிருக்கிறாரு. எதுக்கு? மண்ணு கொடுக்க. மண்ணு கொடுத்தோம். மண்ணு கொடுக்கல, மண்ணு கொடுக்க. பஸ் பாஸ் வேணுமா? பஸ் பாஸ் வேணும்னு சொல்லி போய் மண்ணு கொடுத்திருக்காரு கலெக்டர் ஆபீஸ்ல, ஈரோட்ல. ஈரோடு கலெக்டர் ஆபீஸ்ல ஒண்டி மண்ணு கொடுத்திருக்காரு. 15 கிலோமீட்டர் பஸ் ஏறி போகணுமா ஒயின் ஷாப்புக்கு. அதனால அவர் கேட்டிருக்காரு, எங்களுக்கு போய் பஸ் பாஸ் கொடுங்க, இல்லைன்னா எங்க ஊருக்குள்ள ஒயின் ஷாப்பை திறங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸுக்கே போயிருக்காரு. ஆமா, பேப்பர்ல ஓட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நான் வேணா வண்டி பாட்டு வச்சிருக்கீங்க. வாங்கி இப்பெல்லாம் வந்து வாங்கி போயிட்டு வாரியா? வீட்டுல போய் இது பண்ணிட்டு துணிமணியை மாத்திட்டு வா. ஆமா, நல்லது. ஆமா, முதல்ல வா. சாமானுக்கு முதல்ல லக்கேஜ் வாங்குங்க. இந்த சாமானுக்கு இதுக்கு பெட்டி கடைக்கு பெட்டி கடையா? பெட்டியா? உனக்கு என்ன வேணும்? பெட்டி லக்கேஜ் வாங்குங்க. ஆமா, லக்கேஜ் கிடையாது. இல்ல, யாரு சொன்னது? அதெல்லாம் கவர்மெண்ட் பஸ் தான் லக்கேஜ். இல்ல, தனியார் பஸ் நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா. எப்படா வாங்கின? இப்பதானே டிக்கெட்டை ஓட்டிட்டு இருக்குது. ஆமா, என்ன ஊரு? ஊம்புனா பட்டியா? அந்த ஊர்ல வளச்சோத்தா பட்டியாது. ஆமா, வந்து பங்காளி பங்காளியா மார்மச்சு இல்ல, அவர் போய் இதை கூட்டிட்டு வர்றாரா? கூட்டிட்டு வா. வண்டி உனக்காக நான் வந்து நிப்பாட்டிட்டே இருப்பேன். நீ வந்து ஏறினாத்தான் எடுத்துட்டு போகுது வண்டி பஸ்ல. ஆமா, என்னதான் பிள்ளை சீட்டு கிளம்பிட்டேன். உனக்கு சீட்டு போட்டு தருவா. உட்காந்துட்டு இங்க நானே மேடம் இங்கிட்டு இருக்குது. எங்க திரும்பி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன் பச்சை துணி போத்திருக்கிற பாப்பா? ஐயோ, தலையில மல்லிகை பூச்சி ஒன்னேச்சே சாச்சிக்கிட்டு பாக்குறதா பாரு. சத்தியமா சொல்லி நீ எல்லாம் தூங்கும் போது கண்ணே தெரியாது. ஆமா, இல்ல, எனக்கு அந்த நிலைமை தான். இது சாப்பிட்டுக்கிட்டு வாரு, சிட்டுக்குருவிலே ஏன் சாப்பிடுறேன். ஆமா, என்னமா நீ இது பண்ணிக்கிட்டு எங்க இருந்து மாந்துக்கிட்டு இருக்கிற? லக்கேஜ் வாங்கினியா இல்லையா? இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு பஸ்ல ஃப்ரீங்க. இது அது ஃப்ரீயாத்தே விட்டுலாம்னு நினைச்சேன். அது பிரியா அன்னைக்கு வந்து வேற நாடகத்துக்கு போச்சு. அதனால இப்ப ஒண்ணு இத பிரியாவே நீ நினைக்கிற? பஸ்ல டிக்கெட்ல ஃப்ரீங்க, லேடிஸ்க்கு ஃப்ரீ. ஏமா நீ எந்த ஊர்? வீட்டுல இருந்து வந்தேன். இப்பதான் எங்க இருந்து வரேன்? வீட்டுல இருந்து வந்து ஒரு உனக்காக தொடர்ந்து வச்சிருக்கீங்க கதவை, பஸ் கதவை. மாமா நாராஜ மாமா, ஏறு மாமா, ஏறு மாமா. ஏறி வாயா. பஸ்ல உள்ள ஏற சொல்லிருக்கீங்க. நீங்க லக்கேஜ் எங்கம்மா? நீ என்ன கண்டக்டரா இல்ல கிறுக்கு பயலா? உளறிக்கிட்டே இருக்கிய. ஏமா நீ வேற எது பண்ணிக்கிட்டு? எங்க எந்த ஊர்மா போன? ஊத்துனாப்படி இல்ல, இப்ப ஊத்துனாலும் குடிக்கிறது இல்ல. இப்ப நாங்கெல்லாம் வாங்கி குடிக்கிற காட்சி ஆகி போச்சு. நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டா? நீ எந்த ஊர்மா வாடி? நீ வேற எந்த ஊர்மா போன? அதுதான் ஊத்துனாப்படி. இல்ல, ஊத்துனால இப்ப குடிக்கிறது இல்ல. எந்த ஊர்மா போன நீ? என்ன எந்த ஊரு அந்த பஸ் போகுது? நீ எந்த ஊர் போன? நான் திருச்சி போணும். திருச்சி போணுமா? ஆமா. ஐயோ, இது இப்ப விருதுநகர் போய்கிட்டு இருக்குமா? விருதுநகர் போல. அப்ப என்னங்க ஏறி பஸ் எங்க போகுது சொல்றியா முதல்ல? சொல்லாம எனக்கு தெரியாது. ஒண்ணு ஏத்துற இடத்துல கொண்டு இறக்கி விடு. ஏமா என்ன எங்க போறோமோ அங்க கொண்டு இறக்கு. பஸ் விருதுநகர் போய்கிட்டு இருக்கு. திருச்சி முன்ன பின்ன படிச்சிருக்கியா இல்லையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? படிக்காம கண்டிட்டு வரீங்க. யாராச்சும் கேட்பாங்களா? படிக்கல சேர்க்க மாட்டேன். நீ சொல்லணும்ல, இந்த ஊர் இந்த பஸ்ஸுக்கு போகுது, இந்த ஊர் நேரத்துல இறங்க சொல்லணும்லையா? நீ கேட்டு இறங்குமா இல்லையா? நான் ஏறிக்கு விசில நான் தான் அடிக்கணும். எல்லாரும் வயசுக்காரங்க சாமனை போல தூக்குறேன். நீ படிச்சிருக்கியா இல்லையாமா? ஏயா படிக்காம வந்து எதுவுமே கேட்கறது இல்ல. ஒண்ணு போகுது. நீ ஒரு தடவை சொல்றதுல ஒண்ணுமில்ல. ஏன் ஏன்னா எல்லாம் ஏன் என்ன
எங்க போகுது பஸ்? நீ படிச்சிருக்கியா இல்லையாம்மா? சரி திருப்பி கொண்டு என்னை ஏத்து இடத்துல ஏத்தி விடுவா. ஏத்து நேரத்துல இறக்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் பஸ் ரூட் மாறி போச்சு, அதனால எதுவும் நீ படிச்சிருக்கியா இல்லையாம்மா? பஸ்ல ஏறதுக்கு படிச்சுட்டு தான் ஏறணுமா? ஆமா படிச்சிருந்தா தானே எது தெரியும். நீ போட பாத்தியா இல்லையாம்மா? போட பார்க்கலைங்க. போட பார்க்கலையா? இல்ல போட பார்க்கலையா? முன்னாடி போட பாத்தியா இல்லையா? பாக்கு முன்னாடியும் போட பார்க்கலையா? ஐயோ முன்னாடியும் போட பார்க்கல. எல்லாம் வாழ்க்கையில எப்படி தேகம் பொழப்பியோ இல்ல எப்படி பொழப்ப ஓட்டுவியோன்னு. முன்னாடியும் போட பார்க்கல. பார்க்கலைங்க. முன்னாடியாச்சும் போட பாத்தியா இல்லையா? அத பார்க்கலையா? பார்த்திருந்தா ஏன் நான் ஏற போறேன்? முன்னாடியும் போட பார்க்கல, பின்னாடியும் போட பார்க்கல. நீ எல்லாம் வாழ்க்கையில எப்படி தேகம் பொழப்பியோ இல்ல எப்படி பொழப்ப ஓட்டுவியோன்னு அப்படி சொல்ல வரீங்களா? பார்க்கல. பின்னாடியும் போட பார்க்கல. பார்க்கலையா? நடுவுல ஏச்சும் போட பாத்தியா இல்லையா? என்ன சைஸா காட்டுறீங்க? இல்லம்மா பஸ்ல முன்னாடியும் போர்டு இருக்கும், பின்னாடியும் போர்டு இருக்கும், நடுவுலயும் போர்டு இருக்கு. நடுவுலயும் பார்க்கலங்க. எந்த ஊருக்கு அவசரத்துல ஏறி நான் வந்து ஏறிட்டேயா? என்னம்மா நீ ஒரு இது தெரியாத உள்ளே இருக்கிற. முன்னாடியும் போட பார்க்கல, பின்னாடியும் போட பார்க்கல, நடுவுலயும் போட பார்க்கல. பார்க்கல. என்ன வேணா சொல்றப்ப நீ ஏறி ஏறின அப்புறம் என்னத்துக்கு சொல்ற? இப்ப நீ வந்து திருச்சி ரெண்டு பேரும் ஏன் இப்படி அழுதுகிட்டு கிடக்குறீங்க? அழுகலையா? பொம்பளை பிள்ளை அழகான பிள்ளை. பொம்பளை பிள்ளை பஸ்ல ஏறிட்டா இப்படிதான் தடவீங்களா? ஒண்ணு கவலைப்படாத. என்ன பத்தி அவங்க இறக்கி விட்டுட்டு ஓரமா வடிகிறது பொம்பளை பிள்ளை முத இதுல ஏறி நிக்குது. பொம்பளை பிள்ளைய முத தான் பாக்குறியா? ஆமா டிக்கெட். நீங்க என்ன டிக்கெட் வாங்க சீட்டு வராது இல்லையா? நான் எப்பயுமே பொம்பளை பிள்ளைய கண்டாலே எனக்கு இறங்கிடும். பொம்பளை பிள்ளைய கண்டாலே தானா சீட்டை ஒதுக்கி விட்டுருவீங்க. அது உன் சீட்டுக்கெல்லாம் இந்த சீட்டு எப்படியோ சீட்டு தெரியுமா? உன் சீட்டு மட்டும் உட்காந்து பாரு, சீட்டு சூப்பரா இருக்கும். உட்காந்து பார்த்தா உடஞ்சிருமா? அப்பேற்பட்ட சீட்டா? வீட்டை விட இந்த சீட்டு எப்பேற்பட்ட சீட்டு தெரியுமா? உன் சீட்டை பாத்திருக்கியா இல்லையா? என் சீட்டு எங்க இருக்கு? हेलो 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 सेक्स वीडियो हेलो இல்ல அது அந்த லீவு நாள்ல அப்படியே சொல்லி பழக்கம். லீவு நாள்ல அந்த வேலை பாத்தியா? அது இல்லாம நீ பேசாம உட்கார் சொல்லிட்டு சீட்டை தொடச்சு விட. என்ன குப்புரா காரிக்கிட்ட உட்கார வர தூசி எல்லாம் ஊறி தொடச்சிட்டு இருக்கு. ஓ முகரே சீட்டே வேணா கன்றா. சரி உட்கார் நீ ஒண்ணும் பயப்படாத. உனக்கெல்லாம் ஸ்பெஷல் சீட் உட்காந்து போட்டு உட்கார். ஸ்பெஷல் சீட்டியா? உட்கார் நம்பி உட்காரலாமா? நம்பி உட்காரலாம். உட்கார் மேல நல்லா உட்காந்துக்க. சும்மா உட்காரு. அப்புறம் நல்லா இருக்கியா? சரி இருக்கட்டும். அதான் நீ எந்த ஒண்ணு வச்சுக்க. என்னமா நீ எந்த ஊருக்கு எப்படி வாய்க்காரு? சொல்றத கேக்குறியா? பொழப்ப பார்க்க வரல இல்லம்மா. நீ இல்லையா பொழப்ப? அங்கிட்டு போய் பாரு. ஐயா உங்களை கடை கட்டிட்டு நீ டிக்கெட் எடுத்துட்டல, அங்க ஓரத்துல கண்ணாடி ஓரத்துல உட்காந்துட்டலாம். ஆனா அப்படி போய் கேளு. எப்படி சீட்டு முன்னேற இது பண்ணி வந்து சேர்ந்துருது. மரியாதையா ஓடிடு. எல்லாம் கண்டக்டரா? ஏறிமா பொம்பளை பிள்ளை உட்கார்ந்துட்டே கட்டிட்டு டிக்கெட் எடுக்கணுமா வேணாமாமா? நீ டிக்கெட் அப்படி போயிடியா? நீ முன்னாடி உட்காந்துக்கிட்ட கண்ணாடி ஓரத்துல உட்காந்துருக்காங்க. எட்டு டிக்கெட் எடுக்க நீ அதுக்காண்டி தானே முன்னாடி உட்கார்ந்துருக்க. என்னம்மா ஓனர் கேட்டாக்கா அங்கே கணக்கு சொல்லணும். இது பண்ணிக்கிட்டு உட்காரணும். நீ ஒழுங்கு இங்கே மறுபடியும் சொல்லிட்டு ஒரு சில சேர்த்துக்க. அப்புறம் கடுப்புண்டாய் போகுது. நீ பேசாம டிக்கெட் என்ன இங்கே உனக்கெல்லாம்
வாங்க, புள்ளியா உட்காருங்க. ஓட்டுக்கல. அந்த ஒரு சாப்பை திறந்து விட்டுட்டு அதுக்குள்ள மல்லா கடிச்சு படிச்சிருந்துச்சு வாங்க போவோம், வாங்க போவோம். தலையில ஓட்ட கலங்க ஏன்னா மயக்க தூக்கி அடிச்சு இப்படித்தான் பல கண்ட்ராக்டர் அலைகிறது. பொம்பளை பிள்ளை வர தடவை வரசோம்னா ஏமா நீ வாட்டுக்குள்ள ஒரு ஆம்பளைய பார்த்தேமா நீ வாட்டுக்குள்ள சேர தூக்கிட்டு அடிக்க வர்ற உன் வாட்டுக்குள்ள வாய்க்கு வந்தபடி போய்கிட்டு ஆமா இருக்கு நோங்கட்டு போய் நினைச்சுக்க ஆளை பாரு ஆளை உன் ஆளை நீ என்ன நினைச்சுக்க எப்பயுமே ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேச பொம்பளைக்கு முதல்ல நீ மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு நீ முதல்ல மரியாதை கொடுத்து பேசுவா பொம்பளைக்கு மரியாதை கூடிய நீயே ஆம்பளை தான் என்னைக்குமே மேல பொம்பளை தான் மேல ஆம்பளை தான் மேல பொம்பளை தான் மேல என் வீட்டுல நான் தான் மேல ஏன் வீட்டுல நல்லா மேல அரை பரட்டி விட்டுருக்காங்க இருக்க ரேஷன் கார்டுல பூரா பேர் பொம்பளை ஆளு தான் இருப்பாங்க. என்னைக்கு பொம்பளைல போய் ரேஷன் கார்டுல வந்துச்சு ஆம்பளைக்கு மரியாதையே கிடையாது எங்கன்னு லோன் கொடுத்தாலும் பொம்பளை தான் கையெழுத்து போடணுமா லோன் வாங்குறதே வாங்குறாங்க லோனை கொடுக்கறதெல்லாம் பெருசு இல்ல மாசம் அந்த தேதி வந்தா போதும் மாசமானா காசு மாசமான காசா மாசமான எங்க அந்த மாசமானா இல்ல உன் பேர் என்ன? என் பேர் வந்து இப்ப பேரை மாத்திட்டேன் என்ன பேரு? அடைக்கல சாமி லோன் எடுத்தியா? எடுத்தேன் அடைச்சியா? அடைக்கல சாமி ஏன் லோன் எடுத்தியா எடுக்கலையா? எடுத்தேன் அடைச்சியா எடுக்க? அடைக்கல சாமி வேலை கேட்கல லோனு பணத்தை அடைச்சிட்டே இல்லையா? இல்ல அடைக்கல சாமி அதோட சரி ஏமாத்திட்டு இருக்க. கேட்கறவனும் லூசி தான் நானும் லூசி தான் லூசி ஆக்கி விட்டு போக சொல்லி அதோட சரி எப்பயுமே ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து நீங்க பேசுங்க. எப்பயுமே ஆம்பளைக்கு ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைமா நாங்க ஆமா சாணு பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளையா? ஆமா ஆணுக்கு மரியாதை கொடுத்தாட்டி அந்த சாணுக்கு மரியாதை கொடுத்து பழகு நம்ம எந்த சாணுக்கு மரியாதை கொடுத்து? இருக்கு மனசு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மனச ஜானளவு தான் இருக்கா? அதை விட பெருசா இருக்குது அது இப்ப பனி நேரம் அதனால கடலை உள்ள வாங்கி கிடக்குது ஆமா இங்க வருமா காலை நம்ம தான் காரி திக்காது சரி. அதனால பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது சோத்த அப்படி அப்படி அருப்புக்கோட்டையிலே எங்கப்பே பருப்பட்டியிலே அருப்புக்கோட்டையிலே உங்க அப்பே பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம் இங்க பெட்டிக்கார மாமா நல்லா கேட்டுக்கணும் பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம் இங்க வச்சா நம்ம சக்கரை கூட கம்மாய்க்கிற விடிய விடிய படுத்து இருந்துட்டு விடியால எந்திரிச்சு வந்தாலாம் என் பணியார விக்கலையே என் பணியார விக்கலையே பம்மாத்துக்காரு பணியார வைக்க போனா அங்க என்ன நீ மைத்த கொடுக்க போறியா? என்ன பண்ணுவோம் வேலையை பாருங்க இங்க இரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆமா அந்த வேலை பார்க்க போனே ஒரு பார்த்துட்டு சீட் அடிச்சுக்காரு விழுந்துட்டு குஞ்ச கடிச்சு போய் ரொம்ப அதனால பரவாயில்ல ஏன்னா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான் 7 மணிக்கு நாட்டாட்ட ஆரம்பிச்சிருக்கிறான் 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. காலையில 7 மணியோ 8 மணியோ இல்ல இல்ல அப்ப எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சான் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சான் எப்போது ஆரம்பிக்கிற டயத்துல என்னைக்குமே நம்ம 7 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம்னு சொல்றேன் நான் பாக்குற வாட்சி ஒரே ஒரு வாட்சி தான் இழிச்ச வாட்சி அது தெரியுது எல்லாத்துக்கும் பார்க்கலையே. ஆமா அதனால காலம் நம்ம தான் காரியத்துக்காரு சரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துலயா வியாபாரங்க வியாபாரம் உன்னோட வியாபாரத்தை எடுத்து விடு வியாபாரத்தை சொல்லவா? எழுந்த பழம் எழுந்த பழம் எழுந்த பழம் இது செக்காச்ச வந்த பழம் உன்னோட வியாபாரம் இழந்த பழம் ஆமா. என்னோட வியாபாரம் தெரியுமா என்ன வியாபாரம்? அம்மா வாலே போலாம் எங்க கூப்பிடுறேன்? உன்னை யாரு கூப்பிடுறது நீதானே கூப்பிட்டு உன்னைய கூட்டியோனா
காலையில காசு கொடுக்க மாட்டாங்க. அது தெரியுதுல உமக்கு. என்னோட வியாபாரம் வாழைப்பழம். வாழைப்பழமா? ஆமா. சரி. அம்மா வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம். இது கண்ணா கருத்த பழம். இது எல்லாரும் வாங்க பழம். இது எல்லாரும் வாங்க பழம். எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எடுத்து பார்த்தா பழத்திலிருந்து சும்மா செய்ய பாத்தியா? ஐயா அடக்கம்மா பிடிச்சு பார்க்க மாட்டோம்மா. அம்மா இருக்குது உன்னை இச்சுடுதா இருக்குது. உன்னோட வியாபாரம் வெள்ளை பழம். இறந்த பழம், ஆமா. என்னோட வியாபாரம் வாழைப்பழம். சரி. அதனால ரெண்டு பேருமே பழ வியாபாரி. பழ வியாபாரம். அதனால ரெண்டு பேரும் தனித்தனியா செய்யறத விட்டுட்டு செய்யறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வண்டியில போட்டு போட்டு நான் தள்ளுறேன், நீ கத்து. எதை சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியலையே. ஒண்ணு நீ கத்தும் போது நான் தள்ளவா, ஆ? இல்ல நான் தள்ளும் போது நீ கத்துறியா? எதை? வண்டிய வண்டியவா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுங்க. நான் சொல்றீங்க. என்னன்னு? நான் தள்ளுறேன், நீ கத்து. ச்சே, ச்சே. அது நல்லா இருக்குமா? ஏன்? எப்போதுமே ஆம்பளை வள்ளி பொம்பளை தான் கத்து. ஏயா? பொம்பளை வள்ளி ஆம்பளை கத்தவே கூடாது. ஆம்பளை வெளி பொம்பளை கத்தையா, பொம்பளை வெளி ஆம்பளை கத்தனா முப்பட்டு முதலா குறையுது. அப்படி சொல்லுமா? ஏன்னா காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உரலு செவனேன்னு இருந்துச்சு, சரி. குலவிதான் சுத்திக்கிட்டு வந்துச்சு. இல்ல. இப்ப குலவி செவனேன்னு இருக்குது, ஆமா. உரலுதான் சுத்திக்கிட்டு வருது. ரைட் வந்துச்சு. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தை போட்டு போயிட்டே இருக்கணும். பாத்துக்கிட்டே இருக்கணும். அதனால போட்டலாமா? போடுங்க. வாடானே அலமரோ அலமரோ ஜபிலது மதினா இல தன்னனே தன்னனே அட ஏன்டா நீ வேற துணியை விடுறான்னு சொல்லுங்க. அப்படியே எட்டி பார்த்தா கிடைக்கல. இல்ல அவனுக்கு வந்து இது தெரியல, அதனால துணியை விடுறான்னு. ஆமா நீயாப்பா என் துணியை பிடிச்ச? ஏப்பா அவங்க காட்டுற? காட்டினா பிடிச்சிருக்கியாடா? நீ அந்த மாதிரி ஆளா? ஓய் உட்காந்து வச்சுக்க, அதோட சரி. கடிச்சு துப்பி இருப்பா. அப்படி சொல்றீங்களா? அந்த மாதிரி ஆள் நம்ம இல்ல. அதனால அடுத்த போட எப்படி போடணும்? மஞ்ச மஞ்ச சேலக்காரி தந்த மாம்பழத்து கூடக்காரி, மஞ்ச மஞ்ச சேலக்காரி மாம்பழத்து கூடக்காரி. ஓ ரெண்டு மாம்பழத்தை பார்க்க பார்த்தேன், மாம்பழத்தை பார்க்க பார்க்க உங்க வீட்டு மாம்பழத்தை பார்க்க பார்த்தேன், மாம்பழத்தை பார்க்க பார்க்க கும்பராஜாவுக்கு கோவணத்தை தூக்குதடி. ஆர்வம் அங்கோடு கட்டுற பழக்கம் என்ன இருக்குது? அது இருக்கு. அதுக்கு முன்னாடியே நன்றி வணக்கம். அதனால தில்லாட்டாங்க டாங்க இவரை திருப்பி போட்டுருவாங்க. என்ன கிடடி வெறிக்குது? வெறிக்க விடக்கூடாது. அடுத்த ஓடி எப்படி போடணும்? அத்த மக மேல ஆசைப்பட்டு அவளை பார்க்க நானும் போக, அத்த மக மேல ஆசைப்பட்டு அவளை பார்க்க நானும் போக, சித்தப்பே ஆசைப்பட்டு சின்ன மேல ஆக்கி போட்டா தனனா 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 தன்னானே.
இடத்த வந்து சொல்ல பொசிஷனா திரும்பணும். என்னையா பிரச்சனை உனக்கு? நான் பின்னாடி செய்யறானா? ஓய் நீ இடம் வந்தது விசில் அடிச்சிருந்தா திரும்பி போகும்ல. அது வேற என்னமா? நீ எங்க திரும்ப ஆடுறீங்க? அங்கிட்டு தான் திரும்பணும். இப்ப நானும் அங்க திரும்ப நீ மாத்தியா நீ? இது சுத்தப்பட்டு வராதுங்க. 4 போடாம நறுக்குன்னு போடணும். எப்படி போடணும்? தனித்தனியா போடணும். தனித்தனியா? ஆமா போடுங்க. போடலாமா? போடுங்கள். எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, நீ எத்தனை மணிக்கு நீ வந்துருங்கடி. உன்னை போல பொம்பளைக்கு எசவர் இருக்குதா? நீங்க சொன்ன உடனே வாரதுக்கு வழி இருக்குதா? உன்னை போல பொம்பளைக்கு எசவர் இருக்குதா? நீங்க சொன்ன உடனே வாரதுக்கு வழி இருக்குதா? கொஞ்ச நேரம் அம்மாவுக்கு அதுல கோளாறு. அம்மாவுக்கு எதுல உணரு? என்னது? நம்ம கோளாறு என்ன கோளாறு? இப்ப கோளாறு இருக்குதுங்கிறியல இல்லைங்கிறியல? என்னத்துல கோளாறு இருக்கு நமக்கு? கோளாறு இருக்கிறத பார்த்தனாலதான் சொல்றேன். அப்படியா? ஆமா. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நமக்கு தெரியும். நான் சின்ன சாமான போட்டாலும் சாமானிய போட்டாலா? எத்தனை சாமான பார்த்திருப்பீங்க? எத்தனை சாமானியரை பார்த்திருப்பீங்க? உண்மை அதுதானே. 1 2 சீட் எழுதி குலுக்கி போட்டா கூட எண்ணிக்கை தெரியும். இல்ல அதெல்லாம் தெரியாது. அப்பேற்பட்டது கொஞ்சமா சிமெண்ட் சாப்பில் எத்தனை சாக்காடலாம்? அது சிமெண்ட் சாக்கெல்லாம் இல்ல. இது வந்து இது தீவன மூடையிலேயே அள்ளலாம். குளிக்கூடையில அதை விட அதிகமாகவே அள்ளலாம். லோடு ஏத்தலாம். எருவு லோடு மாதிரி. ஆமா. கோளாறுன்னு பாக்குறியே பாடுறியே. இப்ப என்ன கோளாற நீ கண்டுபிடிச்ச? இப்ப உனக்கு கோளாறு இருக்குதுங்கிறியா இல்லங்கிறியா? கோளாற சொல்லலன்னு வச்சுக்க. நீ மாட்ல கோளாறுன்னு பாடுற. உட்கார்ந்து கோளாறு என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? வந்திருக்க டான்ஸ் காரங்களுக்கு எதுலயே கோளாறு நினைக்க மாட்டாங்க. உனக்கு என்னமா சொல்ற? நீ என்னையா கோளாறுன்னு பாடுற? உனக்கு கோளாறு இருக்குதுங்கிறியா இல்லங்கிறியா? இல்லங்கறே. அப்படி சொல்ல வேண்டியதானே. என்ன செய்ய போறீங்க? நீ ஏன் கடுப்பு உண்டாகுற? இல்ல கடுப்பு உண்டாகுற. இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்க எல்லாம் பூரா வெறுப்பு உண்டாயிடுவாங்க. வெறுப்பு உண்டாயிடுவாங்க. சரி விடுமா, நம்ம பேச்சு கச்சப்பு உண்டாகாம இருந்தா சரி. இப்ப கல் எடுத்துட்டு எரியாம இருந்தா சரி. அது இல்லாம உன்னை பார்த்த உடனே நான் பூரி புண்டாயிடுச்சு. இந்த பிஞ்ச விளக்கமா இருக்கா
ஆமா பூரிப்பு பூரிப்பு ஆமா அதனால உனக்கு கோளாறு இல்லைங்கிற கோளாறு இல்லையா பரவாயில்லம்மா. அம்மாவுக்கு கோளாறு இல்லை. அப்படி பாடு கோளாறு இல்லையா? கொஞ்சம் கூட கோளாறு இல்ல. இல்ல இல்ல சொல்லிட்டு அதே செக் பண்ணிட்டீங்க. ஆ? கோளாறு இல்ல. என்னாச்சு? என்ன பாச்சு ரசா கும்ப ரசா ஆஹா. அவரு என்ன பாடினாரு என்னாச்சு? ஏனே பாலமுருகனே அம்மாவுக்கு அதுல கோளாறு. அம்மாவுக்கு கோளாறு பானாருல ஆமா. இம்புட்டு வேறு உட்கார்ந்துருக்கே ஆ. அந்த பிள்ளைக்கு என்னடா கோளாறு யாராச்சும் கேட்டீங்களா இப்ப சொல்லுங்க யாருக்கு கோளாறு ஆட்டுக்குட்டி அப்படி சொல்றேன். முட்டையிட்டு வேற ஒண்ணும் இல்ல மாமா 500 ரூபாய் காசு இல்ல ஆ, 5 கிலோ அரிசி இல்ல சரி 6 லட்சம் ஆப்பிள் சாத்துக்குடி எதுவும் கிடையாது. என்னாச்சு? குடும்ப கட்டுப்பாடு சக்சஸ் கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லையே டான்ஸ் மரம் பீஸ். ஓஹோ. ஆமா அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அளவுக்கு மீறி ஆடக்கூடாதுன்னு ஆடுனா இந்த நிலைமை தான் ஆகும் டான்ஸ் மரம் பீஸ் போனாலும் பரவாயில்ல ஆ. இங்கே அது மாதிரியே குத்து. அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு. பாத்தியா என்ன? என்ன தப்புல குத்து வச்சு நீங்கள் வாசிக்கிறீங்க என்ன பிரச்சனை உனக்கு பா? நான் குத்துறா பாத்தியா இல்லையாமா நான் எப்படி சென்டரா வச்சு குத்துனேன் அது மாதிரி சென்டரா வச்சு குத்து ஓரம் போக விடாத இப்ப அதுக்கு தானே பீஸ் போச்சு குத்துமா. அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு. என்னாச்சு? ஓய் அளந்த மாதிரி இருக்கு. பெரியவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா எப்படி? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன எனக்கு வந்தீங்க எதற்கு வந்தானா எத்தனை இஞ்சி உள்ள போகுது எத்தனை இஞ்சி வெளியே வருது அப்படின்னு என்ன கொரோனா காலத்துல கொத்தனார் வேலை பாத்தியா கொரோனா காலத்துல மட்டும் இல்ல ஆரம்பத்துல இருந்தா எனக்கு நாகராஜ் மாமனுக்கும் கொத்தனார் வேலை தான். அதனால எங்க வேணாலும் தூக்கிட்டு போறீங்க அழக்கு செய்யும் தொழிலே தெய்வம் ஆ? குத்துமா. சரியா பாட்டு பாருங்க அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு. அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு. கவனிக்கலையா அதுல கோளாறு. அதுல கூட இருக்கு. அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு. எதுல? ஏன் வாய்? இல்ல பொறுமா. ஐயாவுக்கு அதுல கோளாறுன்னு இவ்வளவு தெளிவா கண்டுபிடிச்சிருக்கிய. கூடவே சுத்திரிய நீயாவது சொல்லக்கூடாது. கோளாறை திருச்சி விடக்கூடாது. அது திருந்தாத கோளாறு. கூடவே இருக்கிறீங்க, நீ சொல்லப்படாதுன்னு சொன்னவங்க அம்மா சிலுக்குடா. ஆ. நல்லாவே ஆடுறீங்க. ஓய் நீ காதல் பண்ண போறேன் விட்டுவனா நீ இப்படி உட்காந்து வடிய விட்டுக்கிட்டே இரு வேர்வைய நீ ஒன்றும் தப்பா நினைக்காத என் வாயில இருந்து எப்பயுமே கெட்ட வார்த்தையே வராது. இது நன்றி வணக்கம். அதனால நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பாடுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகல இல்ல. அதான் நான் கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும்ல என்னதியா? கழுத்துல தாலி. காலியா? ஆமா உனக்கும் கல்யாணம் ஆகல ஆகலே. சத்தியமா சொல்றேன். இந்த மருதுவரனுக்கு பொதுவா சொல்றேன், இந்த விநாயகருக்கு பொதுவா சொல்றேன், எங்க மாமே நாகராஜ் மாமனை பொதுவா வச்சு சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க?
எனக்கும் கல்யாணம் ஆகலை. கீழே உட்காந்துருக்க 4 பேர்த்தோட சேர்த்து எங்க நாய் 4 பேர்த்தையும் சேர்த்து 8 பேத்துக்கும் கல்யாணம் ஆகல. நீங்கெல்லாம் கல்லை கட்டி தொங்க விடுங்க. என்கிட்ட சொன்னி அப்படின்னாக்க பெரிய உரலத்தையும் கட்டி விடியும். அது வரைக்கும் பூலோகத்தில் வச்சு அப்படின்னா அங்க கட்டி விடு. அங்கதானே 6 மணிக்கு வராத 2 மணிக்கு வந்து உட்காந்து 2 மணிக்கு வரப்பதான் நினைச்சேன். சங்கத்துல வடக்கு பக்கம் ஒரு ஓட்ட ஓட்டேன். வாமா சொல்றேன், காதல் பண்ணா பக்கத்துல வரணும். ஆமா, அப்படிதான் காதல் வரணும். பக்கத்துல வந்தா தான் காதல் வரும். ஆமா, காதல்ல 2 வகை இருக்கு. நல்ல காதல் ஒண்ணு, கள்ள காதல் ஒண்ணு. அது என்ன நல்ல காதல் கள்ள காதல்? நல்ல காதல் பண்றது யார் தெரியுமா? யாரு? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பண்றதுக்கு பேர் தான் நல்ல காதல். சரி, புருஷனும் பொண்டாட்டியும் பண்றதுக்கு பேர் தான் நல்ல காதல். நல்ல காதல். புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி சொல்லுவாங்க என்னன்னு? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பண்றது நல்ல காதல். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்றாங்களே அது என்ன காதல்? அதுதான் கள்ள காதல். ஆமா, அது வந்து இப்ப ஏகப்பட்ட காதல் இருக்குது. நீ பேசாம இருக்கும்போது அப்ப அந்த புருஷன் வேலைக்கு போகும்போது இருமாமா வரேன். புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல காதல். நல்ல காதல். கள்ள காதல் எப்படி தெரியுமா? எப்படி? போயிட்டாரு வாங்க அப்படின்னு சொன்னா அது கள்ள காதல். கள்ள காதல். ஆமா, அதனால என்னோட காதல் எப்படியுமே நல்ல காதல். சரி. அதனால காதல் பண்ணா பக்கத்துல வரணும். ஆமா, இந்த கேப் இருக்க கூடாது. ஆள் உண்டுக்கார உள்ள நுழைஞ்சிடலாம். ஆமா, நல்லா கட்டி அப்படி கட்டி அப்படி இல்லம்மா, கட்டி கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிச்சோட மூதே கட்டி கட்டிய பிடிச்சா கட்டி கரைஞ்சு போயிடும். நல்லா கட்டிப்பிடி. ஆமா, நான் கூப்பிட்ட உடனே இப்படி வாரியே, ஆமா, யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? முகரைய பாரு, என்ன பேச? இல்ல இல்ல, அப்படி மட்டும் போக கூடாது. யாரு காதல் பண்றாங்களோ அவளோட மட்டும் தான் போகணும். அப்படி சொல்லு. அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல் சொல்லு. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்னன் ராஜாத்திக்கு நானே. இது ஒரு சீராட்டம், என்னையும் தானாட்டம்.
எடுத்து விடுமா. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோடும்